கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஓட்டார். ஆமென். அல்லேலூயா. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறபடினால் உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள். உன் பாரத்தை கர்த்தர் மேல் வைத்து விடு. அவர் உங்களை விசாரிக்கிறபடினால் உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து அநேகருக்கு அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, வருத்தப்பட்டு பாவம் சுமக்கிறவரை நீங்க எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆமென். வருத்தப்பட்டு பாவம் சுமக்கக்கூடியவர்களே எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அவர் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆமென். அல்லேலூயா. இந்த சமுதாயத்தில் வாழக்கூடிய பாவத்தோடும் சாபத்தோடும் வேதனையோடு கண்ணீரோடு வாழக்கூடிய மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளே நீ எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். உன் பாரத்தை என் மேல் வைத்து விடு, நான் உங்களை விசாரிக்கிற தேவன், நான் உங்களை விசாரிக்கிற தேவன், நான் உங்களை விசாரித்து உங்களுக்கு நன்மை செய்வேன். ஆமென். அல்லேலூயா. இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களை ஆண்டவர் கரம் நீட்டி அவர் அழைக்கிறார், என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஒரு மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஆத்தும மீட்பராக ஏற்றுக்கொண்டு ஒரு மனிதன் சபைக்குள்ள வருகிற போது அந்த மனிதனை தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எந்த ஒரு மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய சாபத்துக்காக, என்னுடைய ஆத்தும மீட்புக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார், என்னுடைய பாவத்துக்காக அவர் சிலுவை சுமந்து சிலுவையிலே ரத்தம் சிந்தி இருக்கிறார், என் சாபத்தை நீக்கும்படி தன் சரீரத்தில் பாடுபட்டு சிலுவையில தொங்கி இருக்கிறார், என்னுடைய ஆத்தும மீட்புக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அவர் பாதாளத்தில் பாடுகளை ஏற்றுக்கொண்டு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி அந்த இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய இரட்சகராக, தன்னுடைய மீட்பராக, தன்னுடைய ஆண்டவராக, தன்னுடைய தெய்வமாய் ஏற்றுக்கொள்கிற போது அவர்களுடைய பாரத்தை ஆண்டவர் நீக்கி அவர்களை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஒரு காலத்தில் அநேக பாரத்தை சுமந்து கொண்டிருந்தோம். சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, நெருக்கடிகள், போராட்டம், இவைகளுக்கு மத்தியில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நற்செய்தியை கேள்விப்பட்டோம். அந்த இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டோம். ஆண்டவருடைய பாரத்தை நீக்கி சமாதானத்தை தந்தார், சந்தோஷத்தை தந்தார், இளைப்பாறுதலை தந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சபைக்குள் வந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை, நீங்கள் என்னுடைய பாரத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், என்னுடைய பாரத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28-29 வாசியுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆமென். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னவர்
நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய சபையில் அங்கமாகும் போது, அவரை ஆராதிக்கிற போது, அவரை துதிக்கிற போது, ஆண்டவர் நம்முடைய பாரத்தை மாற்றினார். நம்மை விசாரிக்கக்கூடிய தேவனாக, நமக்கு நன்மை செய்யக்கூடிய தேவனாக அவர் இருக்கிறார். சபையில் அங்கமாய் இருக்கக்கூடிய நீங்களும் நானும் நம்முடைய பாரத்தை தேவன் மாற்றி இருக்கிறார். நம்முடைய துக்கத்தை மாற்றி இருக்கிறார். நம்முடைய வேதனையை மாற்றி இருக்கிறார். இப்பொழுது நீங்களும் நானும் அவருடைய பாரத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். எனக்கு சமாதானத்தை தந்தார், சந்தோஷத்தை தந்தார், என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினார், என் கண்ணீரை துடைத்தார், என் வேதனையை மாற்றினார். இப்பொழுது சபையில் அங்கமாய் இருக்கிறேன். சபையில அங்கமாய் இருக்கக்கூடிய நீங்கள் நானும் தேவனுடைய பாரத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்க ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய விருப்பம், ஆண்டவருடைய தாகம், தன்னுடைய விருப்பத்தை, தன்னுடைய ஏக்கத்தை, தன்னுடைய பாரத்தை மக்களுக்கு, சபைக்கு பகிர்ந்து கொடுக்க விரும்புகிறார். பகிர்ந்து கொடுக்க விரும்புகிறார். தேவ சமூகம் என்பது தேவனுடைய பாரத்தை நமக்கு தெரிவிக்கக்கூடிய, சொல்லக்கூடிய, அறிவிக்கக்கூடிய ஒரு இடம். இந்த சவுல் தன் தகப்பனுடைய கழுதை காணாம போச்சு, எப்படியாவது அந்த கழுதை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி தகப்பனுடைய பாரத்தை சுமந்து கொண்டுதான் போனார். ஆனால் அங்கே தேவ சமூகத்தில் தேவனுடைய ஊழியக்காரை சந்தித்த உடனே தன் பாரத்தை விட்டுவிட்டு தேவனுடைய பாரத்தை ஏற்றுக்கொண்டார். அந்த பாரத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வருகிற போது காணாமல் போன தன்னுடைய கழுதை கிடைச்சிச்சு. ஆமென். அல்லேலூயா. நாம் தேவனுடைய பாரத்தை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பாரத்தை சுமக்க ஆரம்பிக்கிற போது தேவனாய கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னுடைய பாரத்தை ஏற்றுக்கொண்டு உன்னுடைய பாரத்தை சுமப்பேன். என் பாரத்தை தேவன் சுமக்க வேண்டும் என்று சொன்னால், என் பாரத்தை தேவன் மாற்ற வேண்டும் என்று சொன்னால், என் கண்ணீரை, என் வியாகுலத்தை, என் துக்கத்தை அவர் மாற்ற வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய பாரத்தை அவர் மாற்ற வேண்டும் என்று சொன்னால், நாம் தேவனுடைய பாரத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு சபைகள் தேவனுடைய பாரத்தை சுமக்கக்கூடிய சபையாக, தேவனுடைய பாரத்தை கொண்டு செல்லக்கூடிய பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. நம்ம எத்தனை வருஷம் ஆனாலும், 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, பிரதர் எனக்கா ஜெபம் பண்ணிக்கங்க, சிஸ்டர் எனக்கா ஜெபம் பண்ணிக்கங்க, இல்ல. ஆவிக்குரிய ஒரு வளர்ச்சி, முதிர்ச்சி என்பது நாம் தேவனுடைய பாரத்தை சுமக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நாம் தேவனுடைய பாரத்தை சுமக்கணும். நாம் தேவனுடைய பாரத்தை சுமக்கும் போது ஆண்டவர் நம்முடைய பாரத்தை சுமக்கக்கூடிய தேவனா இருக்கிறார். சுமக்கக்கூடிய தேவனா இருக்கிறார். வேதாகமத்தில் அநேக சம்பவங்கள் உண்டு. ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தின் மூலமாக நான் அதை காண்பிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெண்ணினாள். பெண்ணினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. ஆமாம். இஸ்ரவேல் தேசத்தில் எல்கானா என்கிற ஒரு மனுஷன், அவருக்கு 2 மனைவி உண்டு. ஒருத்தி அன்னாள், இன்னொருத்தி பெண்ணினாள். அன்னாளுக்கு குழந்தை இல்ல, பெண்ணினாளுக்கோ பிள்ளைகள் இருந்தார்கள். நல்ல ஒரு பக்தியுள்ள குடும்பம், தேவனை கனப்படுத்துகிற குடும்பம், தேவனை முக்கியப்படுத்துகிற குடும்பம், வருஷந்தோறும் கர்த்தருடைய ஆலயத்துல வந்து கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யக்கூடிய குடும்பம். அந்த குடும்பத்துல பெண்ணினாளுக்கு குழந்தை இருக்கு, அன்னாளுக்கோ குழந்தை இல்லை. அன்னாள் என்று சொன்னால் கிருபை என்று அர்த்தம். இந்த அன்னாளுக்கு ஆவிக்குரிய நன்மைகள் நிரம்பி இருக்கு, ஆனால் பூமிக்குரிய நன்மைகள் இல்லை. தேவனுடைய கிருபைகளை சுமந்து செல்லக்கூடிய இவளுக்கு உலகத்தின் ஆசீர்வாதம்,
உலகத்தின் நன்மை இல்லை. இஸ்ரவேல் தேசத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தை இல்லை அப்படின்னா அது மிகப்பெரிய சாபம், மிகப்பெரிய சாபம். இந்த அன்னாளுக்கு குழந்தை இல்லாதனால சக கிளத்தி என்று சொல்லுகிற இந்த பெண்ணினால் என்ன செய்தால், ஒவ்வொரு நாளும் இந்த அன்னாளை வேதனைப்படுத்தினால், துக்கப்படுத்தினால், மலடி என்று சொல்லி அவமானப்படுத்தினார். தன்னுடைய வீட்டுக்குள்ள நிம்மதி இல்ல, சமாதானம் இல்ல, உடைக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை. தன் வீட்டுக்குள்ள மாத்திரமல்ல, வெளியில பாத்தீங்கன்னா போற இடத்துல எல்லாம் அன்னாளுக்கு குழந்தை இல்ல, அன்னாளுக்கு குழந்தை இல்ல, அன்னாள் மேல தேவனுடைய சாபம் இருக்கு, சாபம் இருக்கு என்று சொல்லி அநேகர் கேவலமாய் பேசி இருக்கலாம், நிந்தித்து இருக்கலாம், பரியாசம் பண்ணி இருக்கலாம். இந்த அன்னாளுடைய வாழ்க்கையில கூட அன்னாள் தன்னுடைய வாழ்க்கையில நான் என்ன பாவம் செய்தேன், நான் என்ன தவறு செய்தேன், என் சக கிளத்தி பெண்ணினாளுக்கு குழந்தை இருக்கு, ஆனா எனக்கு குழந்தை இல்லையே, ஆண்டவர் ஏன் எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கல, எனக்கு ஏன் இந்த நன்மையை கொடுக்கல என்று சொல்லி அநேக கேள்வி கேட்டு இருக்கலாம். ஆனால் இந்த அன்னாளுடைய வாழ்க்கையில நல்ல தெய்வீக சுபாவத்தை பார்க்க முடியும். நல்ல தேவனை நேசிக்கக்கூடியவள், சக கிளத்தி பெண்ணினாலை நேசிக்கக்கூடியவள், தேவனை நேசிக்கிறது மாத்திரமல்ல, தேவனுக்காக செயல்படக்கூடியவள், கர்த்தருடைய ஆலயத்தில் ஊழியம் செய்யக்கூடியவள். இந்த அன்னாளுடைய வாழ்க்கையில தேவனுடைய சுபாவம், இயேசுடைய சுபாவம் முழுவதும் நிரம்பி இருந்துச்சு. ஆனால் அன்னாளுடைய வாழ்க்கையில குழந்தை இல்லை. அநேக நேரத்துல நாமும் கூட தேவனுக்காக பிரயாசப்படலாம், தேவனுக்காக செயல்படலாம், ஆலய கூடுகையில பங்கெடுக்கலாம், அநேக காரியத்தை செய்யலாம். ஆனா நம்முடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு குறை இருக்கும். ஆனால் நம்ம சோர்ந்து போக கூடாது, உருவுருக்க கூடாது. ஆமென், அல்லேலூயா. எனக்கு இருக்கக்கூடிய இந்த குறையானது அது நிரந்தரமானது அல்ல, இது தற்காலிகமானது, இது நிரந்தரமானது அல்ல, இது தற்காலிகமானது. வேதத்துல நீங்கள் பார்க்கும்போது கானா ஒரு கல்யாண வீட்டுல இயேசு அழைக்கப்பட்டிருந்தார். அங்கே திராட்சரசம் குறைபட்டது. இயேசு அழைக்கப்பட்டு இருக்கிறார், இயேசு அந்த வீட்டில் தான் இருக்கிறார், ஆனால் திராட்சரசம் குறை வந்தது. அப்ப தேவனை ஆராதிக்கக்கூடிய பிள்ளையுடைய வாழ்க்கையில குறை வருமா வராதா அப்படின்னா, வருமா வராதா? கண்டிப்பாக வரும். நான் தேவனை ஆராதிக்கிறேன், நல்லா ஜெபிக்கிறேன், நல்லா கொடுக்கிறேன், நல்ல தேவனுடைய ஆலயத்துக்காக பிரயாசப்படுகிறேன், என் வாழ்க்கையில குறை வருமா வராதா என்று சொன்னால் கண்டிப்பாக வரும். ஆனால் இந்த குறைவு கடைசி வரை குறைவாகவே இருக்காது. இந்த குறைவு மகிமையில் நிறைவாகும். ஆமென், அல்லேலூயா. இந்த குறைவு என்பது தற்காலிகமானது. நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய குறைவு என்பது தற்காலிகமானது. தேவன் கானா ஒரு கல்யாண வீட்டுல தண்ணீர் ரசமாய் மாற்றி தன் மகிமையை வெளிப்படுத்தினது போல முந்தின ரசத்தை காட்டிலும் பிந்தின ரசம் அதிக ருசி உள்ளதாய் மாற்றினது போல தேவன் என்ன செய்வார்? அந்த குறைவுகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அன்னாள் வீட்டிலே உடைக்கப்படுகிற அனுபவம், வெளியிலே உடைக்கப்படுகிற அனுபவம், இப்ப கர்த்தருடைய ஆலயத்தில் ஊழியம் செய்யும்படியாக இந்த குடும்பம் கடந்து போகுது. ஏன்னு சொன்னால் இந்த அன்னாளுடைய குடும்பம், எல்கானாவுடைய குடும்பம் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். எந்த கோத்திரம்? லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். ஆகவே வருஷத்துக்கு ஒரு முறை கர்த்தருடைய ஆலயத்துல போய் அவர்கள் கர்த்தருக்காக ஊழியம் செய்வார்கள். அப்படி ஊழியம் செய்யக்கூடிய நாட்கள்ல இந்த அன்னாள் என்ன செய்தால், தன்னுடைய வாழ்க்கையில
சரீரத்தின் குறைவுகள் இருந்தாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில குறைவுபடாத அண்ணால், எப்பொழுதும் ஜெபிக்கக்கூடிய அண்ணால், தேவனோடு பேசக்கூடிய அண்ணால், தேவனோடு உறவாடக்கூடிய அண்ணால் என்ன செய்தால் தேவ சமூகத்துல போய் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. தன்னுடைய குறைவுகளை நினைத்து அவள் சோர்ந்து போகல, தேவ சமூகத்துக்கு போகாமல் இல்ல, ஜெபிக்காம இல்ல, தேவனுடைய சத்தத்தை கேட்காமல் இல்ல. தன்னுடைய வாழ்க்கையில என்ன குறைவு இருந்தாலும் அவள் தேவ சமூகத்தை விட்டுவிடல. தேவனோடு உறவாடுவதை, தேவனோடு பேசுவதை, தேவனுடைய ஆலயத்துக்கு போவதை, தேவனுக்காய் ஊழியம் செய்வதை அவள் விட்டுவிடல. Praise the Lord. நமக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் குறை வந்துட்டாலே ஸ்தோத்திரம். நம்ம அநேக நேரத்துல பின்வாங்கி போயிடும். ஜெபிக்க மறந்துறோம், வேதத்தை வாசிக்க மறந்துறோம், தேவனுக்காக செயல்படக்கூடிய காரியத்துல நாம் குறைபட்டு போகிறோம். அண்ணால் அப்படி அல்ல. ஒரு மனிதன் பூமிக்குரிய வாழ்க்கையில என்ன குறைவேனாலும் வரட்டும், ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில குறைபடக்கூடாது. ஆவிக்குரிய நன்மைகள் நிரம்பி வழியணும். ஆமென், அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவிக்குரிய நன்மைகள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய கிருபைகள், அபிஷேகங்கள் நிரம்பி வழியணும். பூமிக்குரிய வாழ்க்கையில குறைவு வரலாம், ஆனா அந்த குறைவு என்பது நிரந்தரமானது அல்ல, அது தற்காலிகமானது. கண்டிப்பாக தேவனிடத்தில் செபிக்கிறவது, ஆண்டவர் என்னுடைய குறைவுகளை மகிமையில் நிறைவாக்குவார். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்களும் நானும் குறைபட்டு போகக்கூடாது. இப்ப தேவ சமூகத்துல அவள் ஜெபித்து கொண்டிருக்கிறாள். அப்படி ஜெபிக்கிற வேளையில ஆண்டவர் அவளோடு பேச ஆரம்பிக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை காண்பிக்கிறார், அங்க இருக்கக்கூடிய நிலவரத்தை காண்பிக்கிறார். தேவன் அன்னாளோடு பேச ஆரம்பிக்கிறார். என்ன பேசியிருப்பார்? அங்கு ஊழியம் செய்யக்கூடிய ஏலிக்கு வயசாயிருச்சு. அடுத்து ஏலினுடைய பிள்ளைகள் தான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும். ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு தகுதி இல்லை, அவர்கள் கர்த்தரை அறியல, கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழல, பேலியாளுடைய பிள்ளைகளாய் இருந்து கொண்டிருக்கிறார். ஏலிக்கு வயசாயிருச்சு. அந்த நாட்கள்ல ஏலி கர்த்தருடைய ஆசாரியனாய் மாத்திரமல்ல, கர்த்தருடைய நியாயாதிபதியாய் இருந்தார். ஒரு ஆசாரியன் ஆவிக்குரிய வாழ்க்கையில பிள்ளைகளை வளர்த்து எடுக்கணும். ஒரு நியாயாதிபதி எதிரினுடைய கரத்திலிருந்து ஜனங்களை பாதுகாக்கணும், விடுவிக்கணும், ஜனங்களுக்கு வேண்டிய நன்மை செய்யணும். இப்ப இந்த ஏலி ஆசாரியனாய் மாத்திரமல்ல, நியாயாதிபதியா இருக்கிறார். ஒரு பக்கம் ஆவிக்குரிய வாழ்க்கையில அவர் ஆசாரியனா இருக்கிறாரு, இன்னொரு பக்கம் உலக வாழ்க்கையில அவர் நியாயாதிபதியா இருக்கிறாரு. ஜனங்களுக்குள்ளே வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்க வேண்டும், எதிரினுடைய கரத்திலிருந்து ஜனங்களை விடுவிக்க வேண்டும். ஏனால் அந்த நாட்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பெலிஸ்தர்களுக்கும் அடிக்கடி யுத்தம் நடந்து கொண்டே இருந்தது. நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும். இப்ப இவள் கர்த்தருடைய ஆலயத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிற வேளையில இவளோடு தேவன் பேச ஆரம்பிக்கிறார். சூழ்நிலைகளை கொண்டு உணர்த்துகிறார், சூழ்நிலை கொண்டு கர்த்தர் பேசுகிறார். அடுத்து என் ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு சரியான ஆள் இல்ல, ஜனங்களை விசாரிப்பதற்கு, ஜனங்களை நல்ல வழியில நடத்துவதற்கு ஒரு நியாயாதிபதி இல்லை என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய பாரத்தை இந்த அன்னாளுக்குள்ள கொண்டு வருகிறார். இந்த அன்னாள் தேவ சமூகத்துல போகிற போது தன்னுடைய பாரத்தை சுமந்து கொண்டுதான் போகிறாள். எப்படியாவது இந்த உலகத்துல மலடிங்கிற அவச்சொல் என்னை விட்டு நீங்கணும், எப்படியாவது எனக்கு ஒரு குழந்தை கிடைக்கணும் என்று சொல்லி தன்னுடைய பாரத்தை சுமந்து கொண்டுதான் தேவ சமூகத்துக்கு போகிறாள். ஆனால் அங்கு ஜெபிக்கிற போது தேவன் தன்னுடைய பாரத்தை பகிர்ந்து கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஜெபிக்கிற மனிதனுக்குத்தான் தேவன் தன்னுடைய பாரத்தை பகிர்ந்து கொடுப்பார். யாரு தேவ சமூகத்தை வாஞ்சிக்கிறார்களோ, தேவ சமூகத்தில் அமர்கிறார்களோ, தேவ சமூகத்துல மணிக்கணக்காய் காத்து இருக்கிறார்களோ, அவர்களுக்குத்தான் தேவன் தன்னுடைய பாரத்தை பகிர்ந்து கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். தன் இருதயத்தின் ஏக்கத்தை, இருதயத்தின் உணர்வுகளை பகிர்ந்து கொடுக்கிற தேவனாயிருக்கிறார்.
இந்த அன்னாள் ஜெபிக்கிற வேளையில, அன்னாளே, கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு சரியான ஊழியர்கள் இல்லை. ஜனங்களை விசாரித்து அவர்களை நடத்துவதற்கு, நல்ல ஆலோசனை கொடுப்பதற்கு, எதிரினுடைய கரத்திலிருந்து அவர்களை விடுவித்து அவர்களை சுகத்தோடு பலத்தோடு அவர்களை ஆசீர்வாதத்தோடு நடத்துவதற்கு நியாயாதிபதி இல்ல. ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். இப்ப அன்னாளுடைய ஜெபம் மாறுது. எப்படி மாறுது பாருங்க. 1 சாமுவேல் 1 வசனத்தை வாசியுங்கள். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடிருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். ஆமா. அன்னாள் தன்னுடைய பாரத்தை சுமந்து கொண்டு தேவ சமூகத்துக்கு போனாள். ஆனால் அந்த தேவ சமூகத்திலே தேவன் தன்னுடைய பாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறார். சூழ்நிலைகள் மூலமாக, அங்கு இருக்கக்கூடிய நிலைமைகள் மூலமாக, அங்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள் மூலமாய் தேவன் பேசுகிறார், தேவன் இடைவிடுகிறார், தேவன் தன்னுடைய பாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறார். ஆகவே அன்னாளுடைய ஜெபம் மாறினது. ஆண்டவரே, நீர் எனக்கு குழந்தையை தாரும் என்று சொல்லி கேட்கல, எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும், எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும் என்று சொன்னால், அன்னா லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர்கள், ஆசாரிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள், கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு சபையிலே ஆலயத்துல கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு சரியான ஊழியர்கள் இல்லை. ஏலிக்கு வயதாகிவிட்டது, ஏலினுடைய பிள்ளைகள் சரியில்லை. ஆகவே ஆண்டவரே, எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தீங்கன்னா, ஆண் குழந்தையை கொடுத்தீங்கன்னா, அந்த பிள்ளைய நான் என்ன செய்வேன், உடைய சன்னிதானத்துல, உடைய சமூகத்துல, உடைய ஆலயத்துல கொண்டு வந்து விடுவேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவரே, நீங்க எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தீங்கன்னா அதை நான் வளர்த்து உங்களுடைய நாமத்தின் மகிமைக்காக நான் என்ன செய்வேன், நான் வீட்டுல நான் வச்சிருப்பேன், எல்லாத்தையும் சாட்சி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லல. நீங்க ஆண் குழந்தையை கொடுக்கணும், அந்த குழந்தையை உங்களுடைய சன்னிதானத்துல கொண்டு வந்து விடுவேன், உங்களுடைய ஆலயத்துல கொண்டு வந்து விடுவேன். என்னுடைய குழந்தை உங்களுடைய ஊழியத்தை நிறைவேற்றணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆசாரியனா இருக்கணும், பூமிக்குரிய வாழ்க்கையில ஒரு நியாயாதிபதியா இருக்கணும். ஆண்டவரே, எனக்கு ஆண் குழந்தையை தாரும் என்று சொல்லி கருத்தோடு ஜெபிக்க ஆரம்பித்தார். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டார். ஆசாரியனாய் மாத்திரமல்ல, நியாயாதிபதியாய் மாத்திரமல்ல, மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசியாக, சமஸ்த இஸ்ரவேலின் முதல் தீர்க்கதரிசியாக ஆண்டவர் அன்னாளுக்கு கொடுத்த சாமுவேல் மூலமாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அவ கேட்டது, அவ விரும்பினது, ஒரு ஆசாரியனா இருந்தா போதும், ஒரு நியாயாதிபதி இருந்தா போதும், எனக்கு ஒரு குழந்தையை கொடுங்கப்பா ஊழியம் செய்வதற்கு, நியாயம் விசாரிப்பதற்கு. என் ஆண்டவர் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்யக்கூடியவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இவள் தேவ சமூகத்துல ஜெபிக்கக்கூடிய ஒரு பெண்ணா இருந்தபடியினால், தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய விருப்பத்தை அறிந்து கொள்ளக்கூடிய, தேவனுடைய பாரத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பெண்ணா இருந்தபடியால், இந்த அன்னாளுக்கு கொடுத்த சாமுவேலுக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபை என்ன தெரியுமா? அநேகருக்கு தேவனுடைய பாரத்தை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியாய் கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருந்தார். ஆமென். அல்லேலூயா. எப்பொழுதும் ஒரு தீர்க்கதரிசி கர்த்தருடைய சமூகத்துல, கர்த்தருடைய ஆலயத்துல, கர்த்தருடைய சன்னிதானத்துல, கர்த்தருடைய பிரசன்னத்திலே இருப்பார். ஒரு தாய் எந்த அளவுக்கு ஒரு பெற்றோர்கள் தேவ சமூகத்துல காத்து இருக்கிறார்களோ, எந்த அளவுக்கு தேவனோடு உறவாடுகிறார்களோ, அந்த ஜெபத்தின் மூலமாக, தேவனோடு இருக்கக்கூடிய அந்த உறவின் மூலமாய் தேவன் கொடுக்கக்கூடிய நன்மைகள் நமக்கு மாத்திரமல்ல, அது சபைக்கு மாத்திரமல்ல, நம்முடைய உறவினருக்கு மாத்திரமல்ல, தேசத்துக்கும் ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா. ஜெபத்தின் மூலமா ஒரு நன்மை வருது அப்படின்னா, அந்த நன்மை யாரும் தடுக்க முடியாது. சத்துரு தடுக்க முடியாது, பிசாசு தடுக்க முடியாது, மனிதர்கள் தடுக்க முடியாது. தேவ பிள்ளைகளுக்கு வரவேண்டிய நன்மைகள் ஜெபத்தின் மூலமா வரணும். ஆமென். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள்
தேவ சமூகத்துல முழங்கால நின்னு 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 ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்கப்பா, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, என் சந்ததியை ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கிற போது என் தேவன் ஜெபத்தை தள்ளாதவர், ஜெபத்தை புறக்கணிக்காதவர், ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன். நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஜெபத்தின் மூலமாக மகிமையான ஆசீர்வாதத்தை தருவார். அந்த ஆசீர்வாதம் தேசங்களுக்கு ஆசீர்வாதமா மாறும். அல்லேலூயா. இந்த அன்னாள் ஜெபிக்கக்கூடிய ஒரு பெண்ணா இருந்ததுனால இந்த அன்னாள் மூலமாகவே தன்னுடைய மகனுக்கு நடக்க போகிற காரியத்தை, தன் மகனை கொண்டு தேவன் நடப்பிக்க போகிற காரியத்தை தீர்க்க தரிசனமாய் சொன்னாள். என்ன தீர்க்க தரிசனமா சொன்னால்? ராஜாக்களை அபிஷேகம் பண்ணக்கூடிய அந்த வசனத்தை வாசிங்கள். 2:10 வாசிங்க. கர்த்தரோடே வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள், வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்தரங்களை நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தாள். ஆமென். கவுனிங்க, இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளை குறித்த திட்டத்தை நிறைய இடத்துல போய் கேட்கிறோம். சில ஊழியக்காட்ட கேட்கிறோம், சில தீர்க்கதரிசிட்ட கேட்கிறோம். ஆனால் இங்கு அன்னாளுடைய வாழ்க்கையில அன்னாள் ஜெபிக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தால் அந்த ஜெபிக்கக்கூடிய பெண்ணுக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசன வரத்தை கர்த்தர் கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்க ஜெபிக்கக்கூடிய ஒரு மனுஷனாக, ஜெபிக்கக்கூடிய ஒரு மனுஷியாக, ஜெபிக்கக்கூடிய ஒரு சபையா இருந்தா நம்முடைய சபையை குறித்து கர்த்தர் பேசுவார். உங்கள் குடும்பத்தை குறித்து கர்த்தர் பேசுவார். உங்க பிள்ளைகளை குறித்து கர்த்தர் பேசுவார். அவர்களுக்கென்று தேவன் என்ன திட்டங்களை வைத்து இருக்கிறாரோ அதை கர்த்தர் நம்மோடு பேசுவார். ஆமென். அல்லேலூயா. அன்னாள் இந்த வார்த்தையை சொல்லி துதிக்கிற போது அந்த நாட்கள ராஜாக்கள் இல்ல. ஆனால் தீர்க்க தரிசனமாய் சொன்னால் என்னுடைய மகன் சாமுவேல் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு மனுஷனாய் இருப்பார். சாமுவேல் ஒரு கிங் மேக்கர், ராஜாக்களை உருவாக்கக்கூடியவர், ராஜாக்களை அபிஷேகம் பண்ணக்கூடியவர். ஆமென். அல்லேலூயா. நீங்க ஜெபிக்க கூடியவங்களா இருந்தா, நான் ஜெபிக்க கூடியவனா இருந்தா நம்முடைய பிள்ளையை குறித்து கர்த்தர் பேசுவார். சில வருடங்களுக்கு முன்பாக என்னுடைய 2வது பையன் ஜோயல் ரொம்ப ஃபீவர், இது போல லூஸ் மோஷன், இப்படி காய்ச்சல் நிக்கவே இல்லை. ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்திருக்கோம். தொடர்ந்து 4-5 நாள் ஆச்சு. டாக்டர்ஸ் எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க, நிக்கவே இல்லை. அந்த நேரத்துல ஒரு நாள் இரவு நான் என்னுடைய துணைவியாரும் கைகோர்த்து ஜெபித்தோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைக்கு நீங்க ஜீவனை கூட்டி கொடுத்தால் இந்த பிள்ளை உங்களுடைய ஊழியத்தை செய்வான். நீங்க ஜீவனை கூட்டி கொடுத்தா இந்த பிள்ளை உங்களுடைய ஊழியத்தை செய்வான் என்று சொல்லி மறுநாள் முதல் நாள் ஜெபித்தோம். மறுநாள் நான் ஜெபித்து கொண்டிருக்கிற வேளையில பரிசுத்த ஆவியானவர் அந்த மகனோடு ஒரு அசுத்த ஆவி போராடுகிறதை, ஒரு விக்கிரத்தின் ஆவி போராடுகிறதை ஆவியானவர் எனக்கு சிந்தையில கொண்டு வந்தார். உடனே நான் கடிந்து சோமன்னே, ஆண்டவர் அற்புதமான விடுதலையை கொடுத்தார். நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். அந்த நாட்கள்ல நம்முடைய சபையை சேர்ந்த அருமையான அனிதா சிஸ்டருடைய மகள் சுபா, நல்ல ஜெபிக்கக்கூடிய நல்ல சகோதரி. அந்த சகோதரிக்கு ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை கொடுத்திருந்தார். என்ன சொப்பனம் அப்படின்னா, நான் ஜோயில கை வச்சு ஜோம் பண்ணி மிஷினரியாய் அனுப்புவதை போல ஒரு சொப்பனத்தை பார்த்துருக்காங்க. உடனே அந்த சொப்பனத்திலேயே கேட்குறாங்க, என்ன பாஸ்டர், இப்பவே இந்த சின்ன வயசுல நீங்க மிஷினரி அனுப்புறீங்க, அதை கர்த்தர் பார்த்துக்குவாருமா அப்படின்னு சொல்லி. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை குறித்து நம்மளோடு பேசணும். நம்முடைய சபையில இருக்கக்கூடிய பிள்ளைகளோடு பேசணும். நம்முடைய பிள்ளைகளுக்கென்று ஆண்டவர் என்ன திட்டத்தை வைத்து இருக்கிறார், என்ன நோக்கத்தை வைத்து இருக்கிறார், என் பிள்ளையை குறித்த தரிசனம் என்ன,
என் பிள்ளை குறித்த திட்டம் என்ன, என் வாழ்க்கையை குறித்த திட்டம் என்ன? யாருக்கு கர்த்தர் பேசுவார்னா, தேவ சமூகத்துல காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு, ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு, தேவ சமூகத்துல கண்ணீர் வடிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு, எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய பாரத்தை தன்னுடைய பாரமாய் சுமக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்வார்? நம்முடைய பிள்ளைகளை குறித்த வெளிப்பாடுகளை கர்த்தர் தருவார். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளை குறித்த வெளிப்பாடுகளை கர்த்தர் தருவார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரத்துல வளர்ச்சிக்கு நேராய் நம்ம கடந்து போகல. இன்னும் குழந்தைகளைப் போல இருக்கிறோம், சிறு பிள்ளைகளைப் போல இருக்கிறோம். அநேக நேரத்தில் நம்முடைய பாரத்தை சுமந்து கொண்டு தெரிகிறோம். எனக்கு காய்ச்சல், எனக்கு பலவீனம், எனக்கு இந்த சூழ்நிலை, அந்த சூழ்நிலை, இந்த நெருக்கடி என்று சொல்லி, இந்த மதிய வேளையில உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுகிறேன். நீங்கள் தேவனுடைய பாரத்தை சுமக்க ஆரம்பித்தால், தேவனுடைய பாரத்தை புரிந்து கொண்டு, தேவனுடைய பாரத்தை அறிந்து கொண்டு, தேவனுடைய பாரத்தை சுமக்க ஆரம்பித்தால், தேவன் உங்களுடைய பாரத்தை தன்னுடைய பாரமாய் ஏற்றுக்கொண்டு அவர் உங்களுக்காக யாவை செய்து முடிக்கிற தேவனா இருப்பார். ஆமென், அல்லேலூயா. அநேக நேரத்துல ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனை மாறல, ஏன் இந்த நெருக்கடி மாறல, ஏன் இந்த போராட்டம் மாறல, ஏன் இந்த பலவீனம் மாறல? இவ்வளவு நாட்கள் நான் ஜெபித்து பார்க்கிறேன், இவ்வளவு நாட்கள் எத்தனையோ காரியத்தை சொல்லி ஜெபித்து பார்க்கிறேன், அநேகர்கிட்ட ஜெப குறிப்பா சொல்றேன், ஆனா ஏன் எனக்கு இந்த பிரச்சனை மாறல? ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கக்கூடிய நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சந்தேகம் இருக்கலாம். நானும் சில இடங்களுக்கு போறேன், ஜெபிக்க சொல்றேன், அநேகர் எனக்காய் ஜெபிக்கிறார்கள், ஆனால் எனக்கு இந்த குறிப்பிட்ட பிரச்சனை மாறல, இந்த குறிப்பிட்ட பலவீனம் மாறல, இந்த குறிப்பிட்ட வியாதி மாறல, இந்த குறிப்பிட்ட போராட்டம் மாறல. ஏன் மாறலன்னா, என்னைக்கு தேவனுடைய பாரத்தை நீங்கள் புரிந்து கொண்டு அந்த பாரத்தை உங்களுடைய பாரமாய் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களோ, தேவனுடைய பாரத்தை சுமக்கும்படி உங்களை அர்ப்பணிக்கிறீங்களோ, அப்பொழுது தேவன் உங்களுடைய பாரத்தை, என்னுடைய பாரத்தை அவருடைய பாரமாய் ஏற்றுக்கொண்டு அவர் நமக்காக செயல்படுவதை நம்முடைய கண்கள் பார்க்கும். ஆமென், அல்லேலூயா. நம்ம அநேக நேரத்துல இதை செய்யறது இல்லை. ஏதோ சபைக்கு வருவோம், கர்த்தர் ஸ்தோத்திரம், ஏதோ 2 மணி நேரம் முடிஞ்சா ஸ்தோத்திரம் இல்ல. தேவன் தன்னுடைய பாரத்தை, தன்னுடைய ஏக்கத்தை, இருதயத்தின் உணர்வுகளை பகிர்ந்து கொடுக்கும்படி ஜெபிக்கிற ஒரு மனிதனை தேடிக்கொண்டிருக்கிறார், ஜெபிக்கக்கூடிய ஒரு மனுஷியை தேடிக்கொண்டிருக்கிறார். என் பாரத்தை யார் சுமப்பார்கள், என் ஏக்கத்தை யார் நிறைவேற்றுவார்கள், என் தாகத்தை யார் நிறைவேற்றுவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் வேதனையோடு துக்கத்தோடு தன் பாரத்தை சுமக்கக்கூடிய பிள்ளைகளை தேவன் தேடி அலைந்து கொண்டிருக்கிறார். தனக்காய் செயல்படுகிறவர் உண்டு, தன் குடும்பத்துக்காக பிரயாசப்படுகிறவர்கள் உண்டு, தன் பிள்ளைகளுக்காக இரவும் பகலும் செயல்படுகிறவர்கள் உண்டு. ஆனால் தேவனுடைய பாரத்தை அறிந்து கொள்ளக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடிய, தேவனுடைய பாரத்தை சுமக்கக்கூடிய பிள்ளைகள் இல்ல. தேவனுடைய பாரத்தை சுமக்கக்கூடிய பிள்ளைகள் இல்லை. இந்த வேளையில ஆண்டவரே கிருபையா என்னை மன்னிங்கப்பா, என்னை மன்னிங்க. இதுவரைக்கும் எனக்காக நான் வாழ்ந்துட்டேன், என் குடும்பத்துக்காக வாழ்ந்துட்டேன், என் பிள்ளைகளுக்காக வாழ்ந்துட்டேன், என் கணவனுக்காக வாழ்ந்துட்டேன், என் மனைவிக்காக வாழ்ந்துட்டேன். ஆனால் உம்முடைய பாரத்தை புரிந்து கொள்ளவோ, அறிந்து கொள்ளவோ, உம்முடைய பாரத்தை சுமக்கவோ என்னை நான் அர்ப்பணிக்கலப்பா, என்னை அர்ப்பணிக்கல, என்னை கிருபையாய் மன்னியும் என்று சொல்லி அப்படியே நம் தேவனை நோக்கி பார்ப்போம். அப்படியே கண்களை மூடி தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். தேவன் தன்னுடைய பாரத்தை பகிர்ந்து கொடுக்க நபர்களை தேடிக்கொண்டிருக்கிறார். அன்பு தேவ பிள்ளையே, அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, எத்தனை நாட்களுக்கு உன் பாரத்தை சுமந்து கொண்டு தெரிவாய்? எத்தனை நாளைக்கு உன் பாரத்தை நீ சுமந்து கொண்டு தெரிவாய்?
என் பிரச்சனை இன்னும் மாறல, என் நெருக்கடி இன்னும் மாறல, என் போராட்டம் இன்னும் மாறல. எத்தனையோ நாட்கள் ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன், அநேகர்கிட்ட ஜெப குறிப்பை சொல்லிட்டேன், அநேகர் எனக்காக ஜெபித்தோம். எனக்கு நிம்மதி இல்லை, ஒரு விடுதலை இல்லை. இதுவரைக்கும் போராட்டம் மாறல, சூழ்நிலை மாறல. அடைக்கப்பட்ட கற்பம் எப்ப திறக்கப்பட்டது? எனக்கு குழந்தையை தாரும் என்று சொல்லி கேட்கல, எனக்கு ஒரு ஆண் குழந்தை தேவை. எதற்காக ஆண் குழந்தை தேவை? என் தேவனுடைய பாரத்தை சுமக்கக்கூடிய, கர்த்தருடைய ஆலயத்தில் ஊழியம் செய்யக்கூடிய, கர்த்தருடைய ஆலயத்தில் நின்று பணிவிடை செய்யக்கூடிய, ஆசாரியனா இருந்து செயல்படக்கூடிய ஒரு பிள்ளை எனக்கு தேவை. எனக்கு ஆண் குழந்தையை தாரும் என்று சொல்லி அந்த ஜெபம் உடனே கேட்கப்பட்டது, உடனே கேட்கப்பட்டது. உங்க விருப்பத்துக்குள்ள தேவனுடைய திட்டம் நிறைவேறும் என்று சொன்னான். தேவனுடைய திட்டத்துக்குள்ள உங்க விருப்பம் நிறைவேறும், உங்க விருப்பம் நிறைவேறும். ரட்சிக்கப்பட்டு எத்தனையோ வருஷாச்சு. நான் தேவனுக்காக என்ன செய்து இருக்கிறேன்? நான் தேவனுக்காக என்ன செய்து கொண்டு இருக்கிறேன்? அன்பு தேவ பிள்ளையே, நமக்காய் வாழ்ந்தது போதும், நமக்காக கண்ணீர் வடித்தது போதும். தேசம் அழுது கொண்டிருக்கிறது, தேசம் அழிந்து கொண்டிருக்கிறது, தேவனுடைய கோபம் தேசத்தில் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. எந்த நேரத்தில் தேசத்துக்கு, இந்த உலகத்துக்கு முடிவு வரும் என்று சொல்லி தெரியாது. ஜெபிக்கிற பிள்ளைகள் தேவை, தேசத்துக்காய் கண்ணீர் வடிக்கிற பிள்ளைகள் தேவை, சபைகளுக்காய் ஜெபிக்கிற பிள்ளைகள் தேவை, கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகள் தேவை. ஒரு காலத்துல ஆண்டவருடைய எத்தனையோ பொருத்தனை செய்து நன்மைகளை பெற்றுக்கொண்டோம். ஆனால் பொருத்தனைகளை மறந்து விட்டோம். நாம் செய்த பொருத்தனைகளை மறந்து விட்டோம். தேவனுடைய திட்டங்களை மறந்து விட்டோம். எல்லாவற்றையும் மறந்து இன்னைக்கு நம்முடைய விருப்பம் நிறைவேறுவதற்கு, நம்முடைய திட்டம் நிறைவேறுவதற்கு பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம், பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். இல்ல, மதிய வேளையில ஆண்டவரே என்ன மன்னிங்கப்பா, என்ன மன்னிங்க ஆண்டவரே. வியாதியா இருந்தபோது நான் பொருத்தனை செய்திருக்கிறேன், போராட்டத்தின் நேரத்துல நான் பொருத்தனை பண்ணி இருக்கேன், எத்தனையோ நேரத்திலும் சூழ்நிலையிலும் நான் பொருத்தனை பண்ணி இருக்கேன். நான் கர்த்தருக்காக ஊழியம் செய்வேன், என் பிள்ளையை கர்த்தருக்காக அர்ப்பணிப்பேன். என் பிள்ளை கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுவான். இன்றைக்கு எல்லாவற்றையும் மறந்து விட்டு இன்றைக்கு தன்னுடைய விருப்பம் நிறைவேறுவதற்கு பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறமே. நான் ஜெபக்குழு நடத்துவேன், ஜனங்களை தேடி போவேன், நான் சுவிசேஷ ஊழியத்தை நிறைவேற்றுவேன். நாங்க சிலர் கூடி ஜெபம் பண்ணுவோம். என் வீட்டை ஜெபத்துக்காய் திறந்து கொடுத்து இருக்கிறேன். இன்னைக்கு எல்லாவற்றையும் மறந்து தன் குடும்பத்துக்காக, தன் பிள்ளைகளுக்காக, தன் கணவன் மனைவிக்காய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆகவேதான் தேவனுடைய செயல்பாடு இல்லை, தேவனுடைய கிரியைகள் இல்லை, தேவனுடைய வெளிப்பாடுகள் இல்லை, தேவனுடைய சொப்பனம் தரிசனம் இல்லை. எத்தனையோ முறை ஆண்டவர் போராடிட்டு இப்ப ஆண்டவர் விட்டு விட்டார். நேசிக்கும் நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடும், அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஓட்டார். அவர் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள்.
வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்ன ஆண்டவர் எங்களுக்கு இளைப்பாறுதலை தந்து சபையில எங்களை நிலைநிறுத்தி இருக்கிறீர். சபையில இருக்கக்கூடிய நாங்கள் உம்முடைய பாரத்தை சுமக்கக்கூடிய பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்கப்பா. இந்த கடைசி காலம், கடைசி காலத்தின் கடைசி நொடியில நின்று கொண்டு இருக்கிறோம். உம்முடைய கோபம் தேசத்தில் உலகத்தில் பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் அழிவுகள், எங்கு பார்த்தாலும் நாச மோசம், எங்கு பார்த்தாலும் யுத்தங்கள், எங்கு பார்த்தாலும் பஞ்சம், வியாதிகள், வெயிலின் கொடுமை, தாக்கம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் தேசத்துக்காய் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் தேவை, சபைகளுக்காய் ஜெபிக்கிற பிள்ளைகள் தேவை, ஊழியர்களுக்காய் ஜெபிக்கிற பிள்ளைகள் தேவை. ஆண்டவரே, எங்க சபை அப்படி பாரப்படுத்துங்கப்பா, பாரப்படுத்துங்க ஆண்டவரே. எங்க சபையை ஜெபிக்கிற சபையாய் மாற்றும், ஊழியம் செய்யக்கூடிய சபையாய் மாற்றும் ஆண்டவரே. ஊழியர்களுக்காய் ஜெபிக்கிற சபையாய் மாற்றும். ஒரு ஜெபிக்கிற சபையாக, தேவனுடைய பாரத்தை புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு தேவனுடைய பாரத்தை சுமக்கக்கூடிய சபையா மாற்றுங்கப்பா. இது அப்படியே செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பேர் பேராய் ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. வராத இருக்கிற பிள்ளைகள் நினைக்கிற அவர்களையும் கர்த்தர் கூட்டி சேர்ப்பீரா. எங்களோடு ஆன்லைன்ல இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்களுடைய நாம மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்துகிறோம், இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இந்த செய்தியை கேட்ட உங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.